அம்மா, மத்த எல்லா விஷயத்திலயும் நியாய தர்மம் பாக்குறீங்க, சரியாதான் நடந்துக்கிறீங்க. ஆனா தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏமா இப்படி பாறை மாதிரி இறுகி போன மனசோட நடந்துக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க இப்ப கொடுத்த தண்டனையே அதிகமா? இதுக்கு மேலயும் தண்டனை கொடுத்தா நடக்க கூடாது ஏதாவது நடந்து போயிடுமா? அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நீங்க அப்பாவை பிரிச்ச மாதிரி உங்க கிட்ட இருந்து எங்களை யாராவது பிரிச்சா உங்களால தாங்கிக்க முடியுமா? மாமா, ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சு பேசுறா. பேசாம அவளை லாயருக்கு படிக்க வச்சிருக்கலாம். கேட்கட்டும் மாப்பிள்ள. நான் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் என் பொண்ணு கேட்கறாளே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி மாமா. ரேவதி, உனக்கு என்னோட வலியும் வேதனையும் இன்னும் புரியல. அதனாலதான் இப்படி பேசுற. அம்மா, உங்களோட வலி வேதனை ஒண்ணும் புரியாம இல்ல. தாத்தா பாட்டியோட வலி வேதனையையும் புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். ரேவதி, நீ அம்மா எது சொன்னாலும் அதை எதிர்த்து செஞ்சே பழக்கப்பட்டுட்ட. அதான் இந்த விஷயத்திலயும் அம்மாவை எதிர்த்து பேசுற. அவங்க கூட பேச்சுவார்த்தையே இல்ல. அவங்க எப்படி தம் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வரலாம்? அது மட்டும் சரியா? அவங்களுக்கு எனக்கு நிச்சயம் நடந்தது தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சிருந்தா யாராவது வருவாங்களா? இவ்ளோ நல்லா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தால ஒண்ணு சேரும் நினைச்சிருக்காங்க. அவங்க நினைப்புல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. மாமா, ரேவதி நம்ம வேலையை குறைச்சிருவா போல இருக்கே. கார்த்தி ரேவதி கல்யாணத்தை அப்போ நம்ம கண்டிப்பா நிறுத்திடலாம். நம்ம எதிர்பார்க்கறது அதான் மாப்பிள்ள. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? கரெக்ட். நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது இல்ல. இவ்ளோ வருஷமா அந்த வீட்ல யாரையும் பார்க்காம எந்தவித பேச்சு வார்த்தையும் இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு. நீ கேட்டதுனாலதான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவா அங்க அனுப்பி வைக்கிறேன்னு நான் சம்மதிச்சேன். இன்னும் அப்பா அங்க போக கூட இல்ல, அதுக்குள்ள அந்த கிழவி தம் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டான். உன் அப்பாவை அங்க அனுப்பி வைக்கிறத பத்தி இனிமே நான் யோசிக்கணும். அம்மா, பாட்டி வயசானவங்க. நம்ம காலத்திலே ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு அவங்க நினைச்சதுல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. அப்போ அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரியா? அம்மா, ஒருவேளை மகேஷோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக பாட்டி சொன்ன மாதிரி அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிச்சிருப்பேன்.